ராஜவசியம் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றி வாகை சூடி வர்றதுக்காக வேண்டி சில விஷயங்கள் இருக்கு வசியத்துல. அந்த மாரி இருக்கும்போது அதுல வந்து ரொம்ப முதன்மை வாய்ந்தது வந்து ராஜவசியங்கிறது ப்ரொஃபஷனலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து எஜுகேஷன், அதாவது விசா கிடைக்காம இருக்கிறவங்க இந்த எஜுகேஷனுக்காக வேண்டி இல்லை வேறு எதுலையாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணணுங்கிறவங்க இந்த ராஜ விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வசப்படுவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த தேவதைகள் வந்து கூடையே வரும், உங்கள் பக்கத்துலேயே வரும்போது. ஸோ பொதுவாக வந்துட்டு அப்புறம் சக்ஸஸ்க்கான கலர்ஸ் நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணலாம் மேம்? சக்ஸஸ்க்கான கலர்ஸ் இதுக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. அதாவது நம்பிக்கையோட ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது கட்டாயம் அதில் வந்து பலன் உண்டு. நம்பிக்கை இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா நம்ம ஒரு 50% கொடுத்தாலும் அவங்க ஒரு 50% கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரணும், பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த விஷயம் இது வந்து யூஸ் பண்ணலாம். அது ராஜ விஷயம் அப்படின்னா அது ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு அற்புதமான அது ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையோடு சேர்த்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வசியம் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போய் ராஜவசியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. தொடர்ந்து வசியம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மேம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த ராஜவசியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்பதான் நாங்க புதுசா அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அப்படின்னு என்னது மேம்? ராஜவசியம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றி வாகை சூடி வர்றதுக்காக வேண்டி சில விஷயங்கள் இருக்குது விஷயத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து ரொம்ப முதன்மை வாய்ந்தது வந்து மஞ்சள், சந்தனம், கோரஜனை இதெல்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும். அது கூட சில மூலிகைகளையும் யூஸ் பண்ணணும். அது அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெற்றி வாகை சொல்றதுக்கு தான் அந்த ராஜவசியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நம்ம வசியம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது மேம் நம்ம வந்துட்டு கணவன் மனைவிக்கு நடுவில் நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தொழிலுக்குலாம் வந்துட்டு நம்ம எப்படி எப்படிலாம் வசியம் மை பயன்படுத்தலாம்னு பேசியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அதுல இருந்து இந்த ராஜவசியமை அப்படிங்கிறது எந்த விதத்துல வேறுபடுது மேம்? இது வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல நெக்ஸ்ட் டே போகணும் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணலாங்களா, அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு பர்சனல் லைஃப்க்கும் பயன்படுத்த முடியுமா மேம்? ராஜவசியங்கிறது ப்ரொஃபஷனலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து எஜுகேஷன், அதாவது விசா கிடைக்காம இருக்கிறவங்க இந்த எஜுகேஷனுக்காக வேண்டி ஹையர் ஸ்டடீஸ் போகணுங்கிறவங்க, அதே மாதிரி எந்தாவது ஒரு விஷயங்களில் ஆஃபீஸ்லேயோ வேறு சில ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி வெற்றி பெறுறதுக்கோ இல்லை வேறு எதுலையாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணணுங்கிறவங்க இந்த ராஜ விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது ரொம்ப நாள் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து அந்த ராஜவசியம் அப்படிங்கிறது சில மூலிகைகளும் அதான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள், சந்தனம், கோரஜனை இதெல்லாம் சேர்ந்து அந்த மூலிகையோட யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை சும்மா நெத்தியில் இட்டுன்னு போனாலே போதும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்கள் வசப்படுவாங்க. இப்போ நான் அதுதான் மேம் கேட்க வந்தேன். இந்த மை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. நம்ம டெய்லி நம்ம நெத்திக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்களா? டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வசப்படுவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த தேவதைகள் வந்து கூடையே வரும், உங்கள் பக்கத்துலேயே வரும்போது. சில கலர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது, ஒவ்வொரு எனர்ஜியை வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வந்து இழுக்குது அப்படி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த வசியம் மைய அந்த மாதிரிலாம் வைக்கும்போது கரெக்டான ட்ரெஸ்ஸஸ் போடுவீங்க. ட்ரெஸ்ஸுனா அந்த இப்போ வந்து ராயல் ப்ளூ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துலேருந்தே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இந்த ராஜவசியம் இந்த மையம் வச்சுட்டு போகும்போது அத்தனை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல், முக்கியமாக எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி வாக்கி சொல்லலாம். கண்டிப்பாக மேம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேம். நம்ம வந்துட்டு என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது கட்டாயம். ஸோ பொதுவாக வந்துட்டு அப்புறம் சக்ஸஸ்க்கான கலர்ஸ் நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணலாம் மேம்?
கலர்ஸ் கேக்குறேன். சக்ஸஸ்க்கான கலர்ஸ் இதுக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ம். நம்ம வார்ட்ரோப்ல வந்து ஒரு சில கலர்ஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த Okay. ப்ரௌனு அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனர்ஜி லெவல் உங்களுக்கு லோ பண்ணும். அதாவது Okay. அந்த யூரோப்பியன் அந்த கல்ச்சர் அந்த டைம் இருக்கும்போது அடிமைகள்லாம் வந்து அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கலர்ஸும் ஒரு விஷயம் தான். கலர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்றோம், என்ன வார்ட்ரோப்ல நம்ம வச்சிருக்கோம், எப்படி நம்ம அந்த எனர்ஜியை இழுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில ம். புத்தகங்களும் இருக்கு. சில விஷயங்களும் நிறைய ரிச் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது ம். நமக்கு தெரியாது. அதை பற்றி நான் பேசலை. வசியம் பற்றியே பேசிடுவோம். கண்டிப்பா மேம். நம்ம வசியம் பத்தி பேசும்பொழுது மேம், இப்போ இந்த கணவன் மனைவி வசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எத்தன நாள் ரிசல்ட் குடுக்கும்? நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தலாம்? நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ இந்த ராஜவசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு நம்ம அத யூஸ் பண்றோம் அப்படின்னும்பொழுது மேம், நம்ம அத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எத்தன நாளுக்குள்ள நம்ம வந்துட்டு அந்த ரிசல்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? நீங்கள் ஒரு ஒரு 21 to 30 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம். தேர்ட் ம். டேலேருந்தே அது ஒர்க் ஆகும். அது அவங்கவுங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இந்த வசியமை கொடுத்தாலுமே அவங்கவுங்க தாட் ப்ராசஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நமக்கு. ம். அதாவது ரொம்ப நெகட்டிவாக நினச்சிக்கிறது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் சிலர் வந்து கேட்கறதில்ல. ரொம்ப நெகட்டிவாகவே தான் நினச்சிட்டு அதை எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. பூஜை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அதையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட மைண்ட்லேருந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மாட்டேங்குது. ஸோ ம். அதையும் அவங்க வந்து அந்த தாட் ப்ராசஸையும் கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அவங்க அதை வச்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் இதில் வந்து வெற்றி உண்டு. அது வந்து 3 டேஸ்லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகிடும். பிகாஸ் ஓகே. அவங்களோட அந்த எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப மெயின் அதில். ம். அதையும் அவங்க அதாவது நம்பிக்கையோட ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது கட்டாயம் அதில் வந்து பலன் உண்டு. நம்பிக்கை இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா நம்ம ஒரு 50% கொடுத்தாலும் அவங்க ஒரு 50% கொடுக்கணும் இல்லையா? ம். ம். ஸோ அது கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நடக்கும். 100% அவங்க கொடுத்தாங்கன்னா நடக்கும். கண்டிப்பா மேம். ராஜவசியங்கிறது சும்மாவே நீங்கள் தாட் ப்ராசஸும் ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற அந்த மையும் வச்சுட்டு போனீங்கன்னா கட்டாயம் அந்த நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த விசா ப்ராசஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சி போயிருக்காங்க. அதே மாதிரி படிப்பில் ரொம்ப மக்கா இருந்தவங்க அந்த பசங்க சொல்கிற பேச்சை கேட்டு நல்லா படித்து பெரிய ஆளாயிருக்காங்க. ம். ம். அதே மாதிரி வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மேட்ச் எல்லாம் போகிறாங்க இல்லையா? கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி ம். டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு எல்லாமே அது சக்ஸஸ் கொடுத்துருக்கு ம். நாங்கள் கொடுத்து. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனில் பிஸ்னஸ் நல்லா வரணும், பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த வசியமையை வந்து யூஸ் பண்ணலாம். அது ராஜ வசியம் அப்படின்னா அது ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு அற்புதமான அது ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையோட சேர்த்து இந்த சந்தனம், மஞ்சள், இந்த கோரோஜனெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா மேம். இப்போ நம்ம பிசினஸ்லாம் பண்றோம் அப்படின்னா மேம், இப்போ பிசினஸ்லாம் எப்படி மேம் ராஜவசியமே யூஸ் பண்ணலாங்களா? இல்ல அதுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? அதான் பிஸ்னஸ்க்கு ஏற்கனவே சொன்னது தான். ம். எந்திரமும் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த வசியமையும் இருக்குது. ஓகே மேம். இப்போ எந்திரம் அப்படின்னா அத பத்தி ஏன்னா இப்போ இந்த வீடியோல வந்துட்டு அத பத்தியும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேசலாங்கிறதுனால கேட்கிறேன் மேம். எந்திரங்கள் வந்து நீங்கள் எந்திரங்களும் சில நம்பர்ஸ் இந்த ம். குறியீடுகள்லாம் வச்சு தான் நம்ம எந்திரம்லாம் இது பண்ணுவோம், ம். எந்திரம் வரைவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரம் வந்து நீங்கள் கடைகளில் வந்து வாசலில் மாட்டினீங்கன்னா பிஸ்னஸ் வந்து அமோகமாக நடக்கும். அது கூட ஒரு மூலிகை தருவோம். அந்த மூலிகையும் அது ஒரு மஞ்சள் துணியில் கட்டிட்டிங்கன்னா கட்டாயம் அதில் வந்து பிஸ்னஸ் சுத்தமாக ஜனங்களே வரலை, எனக்கு பிஸ்னஸே வியாபாரமே ஆகாமல் இருக்குங்கிறவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே. வாங்கி நம்ம எங்க பிசினஸ் பண்றோமோ நம்மளோட அந்த ஆஃபீஸ்ல வந்து அது ஆஃபீஸ் வைக்கணுங்கிற மாதிரி. வாசல்ல கட்டி விட்டுடணும் நீங்க. அந்த எந்திரம் வந்து ஆஃபீஸில் கேஷ் எங்கே வைக்கிறீங்களோ, எங்கே நீங்கள் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த எந்திரங்களை வச்சுக்கலாம். இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்குமே நான் வந்துட்டு கேட்கிறேன் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, மைண்ட் செட் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு மைண்ட் செட் தான் ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எய்ம் ஒண்ணு இருக்கலாம். பட் நம்ம வந்து அதுக்காக தான் வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிறோம். பட் ஆனா அந்த மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஒரு 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 நேர்கோட்டுல இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளுடைய மனச வந்துட்டு ஒருநிலைப்படுத்துறதுக்கு எதனா சில விஷயங்கள் இருக்குதுங்களா மேம்?
மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணணும். அப்புறம் நாங்கள் சொல்கிற அந்த டைமிங் ஒன்று இருக்குது. அந்த டைமிங்கில் அவங்க வந்து என்ன வேணுமோ அதை வந்து கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா கட்டாயம் நடக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நாங்கள் என்னங்கிறத நீங்கள் அவங்க கால் பண்ணணும்னா சொல்லி தருவோம் நாங்கள். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது மேம், இப்போ சில பேர்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்போ மேனிஃபெஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல் கூட இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கிட்டே இருந்தாலே நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில பேர் வந்து நம்ம அதை நினைச்சிக்கிட்டே இருக்கணும், இருந்தா நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சிம்பிளா வந்துட்டு எப்படி மேம் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? நமக்கும் மேலே பிரபஞ்சம் இருக்குது, ஒரு விதி ஒன்று இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒவ்வொரு ஃபேட்டு, நம்ம கர்மா அதெல்லாம் சுமந்துட்டு தான் வரும். ஸோ அது வந்து டெஸ்டினி வந்து நம்மளை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அது கரெக்டாக கொண்டு போயிடும். ஆனால் இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்மளால ஒரு சில டைமில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கர்மா தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் டிப்ரெஷன் போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த டிப்ரெஷன் போகாமல் நம்ம உடல் சார்ந்து எப்படி நல்ல மைண்டை வந்து நம்ம கிளியராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் அந்த டிப்ரெஷன்ன்றது வரவே வராது. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான் அப்படியே சொன்னால் உடனே கண்ணீர் விட்டு அழுகிறது, அந்த இதுதான் முதலேருந்தே நான் பார்க்குறேன். அது காலங்காலமாக தொடர்ந்துட்டுருக்கு. இன்னுமே நிறைய லேடிஸ் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு வர கால்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அழகிறதுக்கு விட அழுது ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து நீங்கள் வந்து அதை பற்றியே யோசித்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறத விட அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா கட்டாயம் அதில் பதில் கிடைக்கும். நம்ம வரும்போது யாரையும் அப்படியே பிடிச்சுட்டே வரல, போகும்போதும் யாரையும் கொண்டு போக போகிறதில்ல. நடுவில் வந்த இந்த உறவுகளுக்கு நம்ம ஏன் அழுகணும்? அந்த உறவுகள் நமக்கு வேணும், இல்லைன்னா வாழ முடியாது தான். ஆனால் அந்த உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. அதை வந்து இந்த வசியமைய அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு அவங்களுக்கு வேண்டியதை எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த வசியமையில் நடத்தி காமிக்க முடியும். நடந்திருக்கு. நான் வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய டவுட் கேட்குறேன். இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்க நம்மளை பிடிச்சி நம்ம கூட இருக்கும்பொழுது தான் ரொம்ப நாள் வந்துட்டு நம்மளால அவங்க கூட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம இந்த மாதிரி வசியம் மூலமா நம்ம கூட இருக்க வைக்கும் போது எப்படி மேம் அவங்களுக்கு வந்துட்டு உண்மையாவே நம்மளை பிடிச்சிதான் நம்ம கூட இருப்பாங்களா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். சில டிஸ்ட்ராக்ஷன் வருது ஒவ்வொருத்தவங்களுக்கும். நம்ம கூடயே இருந்தவங்க முன்னாடி லவ் பண்ணவங்க இப்போ ஏன் லவ் பண்ணல? அது ஒரு கர்மா இல்லையா. அந்த கர்மாவை நம்ம வந்து அது கிடையாது நம்மளோட வாழ்க்கை. எனக்கு இவங்க வேணும்னா வேணும் தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் கட்டாயம் எவ்ரி திங் இஸ் பாசிபிள்னு சொல்கிறேன் நான். அது வந்து இந்த விஷயம் மூலியமாக நடத்தி கொடுக்கலாம். அதுக்கு தான் இயற்கை சில மூலிகைகள்லாம் நமக்காக படைச்சிருக்கேன். இந்த விஷயம் ஏன் சில மலைகளில் போய் ஏறி நம்ம வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குதுன்னா அங்கே இருக்கிற எனர்ஜி ப்ளஸ் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கச்ச நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. ஸோ அதே மாதிரி இந்த விஷயமையில் உங்களுக்கு கட்டாயம் அதில் ரிசல்ட்ஸ் இருக்குது, நடக்கும். ஒரு சிலருக்கு நடக்காம இருந்திருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், ஆனா கட்டாயம் நடக்கும். கண்டிப்பா மேம். அப்பனா நான் பண்ணி கொடுத்ததுல முக்கால்வாசி எல்லாருக்குமே நடந்திருக்கு. எல்லாருக்குமே அற்புதங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கட்டாயம் நடக்கும். ஓகே மேம். அப்பனா நம்மளால வந்துட்டு வசியத்தின் மூலமா நம்மளுடைய கர்மாவை மாத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அந்த கர்மா கிளென்சிங் போது நம்ம பண்ணுவோம். கர்மா கிளென்சிங் த்ரூ எனர்ஜி மூலியமாக பண்ணுறோம், த்ரூ மெடிடேஷன் மூலிமா அவங்க ஃபோட்டோ வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கர்மா கிளென்சிங். அந்த மாதிரி கர்மா கிளென்சிங்னா ஃபுல்லாக பண்ண முடியாது. அதாவது நம்ம ஏற்கனவே சுமந்து வந்தது போன ஜென்மத்தோட கர்மா, நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதனோட கர்மா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம பண்ணதோ அது கிடையாது. இப்போ பண்ணுறது மறுபடியும் திரும்பி அடுத்த ஜென்மம். புரியுது. அதனால தான் நல்லதே பேசி நல்ல விஷயங்களே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். வசியம் பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வசியம் பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க மேம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.